நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பேசிக் கொண்டிருந்த போது ஒலி வாங்கி நிறுத்தப்பட்டதாக மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றம் சாட்டிய நிலையில் இது முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டு என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்ற மம்தா பானர்ஜி தான் பேசிக் கொண்டிருந்த போது ஒலி வாங்கி நிறுத்தப்பட்டதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள நிர்மலா சீதாராமன், கூட்டத்தில் அனைத்து முதலமைச்சர்களும் பேசுவதற்கு உரிய நேரம் ஒதுக்கப்பட்டதாக தெரிவித்தார். கூட்டத்தை நடத்திய ராஜ்நாத் சிங் ஒவ்வொரு முதல்வருக்கும் உரிய நேரம் முடிந்ததும் மைக்கை ஒரு முறை தட்டி நேரம் முடிந்ததை சுட்டிக்காட்டியதாகவும் இது அனைத்து முதல்வர்களுக்கும் செய்யப்பட்டதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார். இந்த கூட்டத்தில் மம்தா பானர்ஜி கலந்து கொண்டு மேற்கு வங்கத்திற்காகவும் மற்ற மாநிலங்களுக்காகவும் பேசியது மகிழ்ச்சி அளித்ததாகவும், ஆனால் அவர் இத்தகைய குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது துரதிருஷ்டவசமானது என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அவர் விருப்பப்பட்டிருந்தால் வேறு சில முதல்வர்கள் செய்ததைப் போல தொடர்ந்து பேசியிருந்திருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் கூட்டத்தை விட்டு வெளியேற இதனை ஒரு காரணமாக பயன்படுத்திக் கொண்டதாக குறிப்பிட்ட நிர்மலா சீதாராமன், அவர் இதில் உள்ள உண்மையை வெளியே கொண்டுவர வேண்டும் என்று வலியுறுத்தினார்.